இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் வந்து எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஆயிலும் நெய்யும் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அது கூட பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்குனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அது மிளகாத்தூள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அதில் நம்மளுக்கு கலர் டெக்ஸ்சர் நல்லா தரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கலர் பொடி போடாமல் இந்த மிளகாய் பொடி போட்டுக்கிறோம். அது நல்லா போட்டு இது பண்ணதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு அதை போட்டு நல்லா பச்சை வாசம் வர வரைக்கும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, சீரகம், பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி, வரமிளகா, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சதை வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறமா அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேக்காட வெந்துடும். அது கூட தயிர், லெமன், ஆஃப் லெமன் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்து 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றி நான் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசி வந்து நான் போட்டு குக்கர் மூடி வச்சு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு குக்கரை விசில் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் எனக்கு 3 விசில் விட்டு நான் குக்கர் பிரியாணி இறக்கி வச்சுட்டேன். ஓகே பாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துருங்க.